பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பினாலும் அவருடைய கிருபையினாலும் மட்டுமாய் நம்ம எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு அவர் புதிய லோகோஸ் வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்கலாம். இவ்விதமாய் முந்தினோர் முந்தினோராயும் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பிந்திய பகுதியில் நாம் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி இயேசு சீசர்களை பார்த்து அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேரை போட்டிருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி முந்தினவர்கள் பிந்தினவர்களாயிருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருப்பார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சமாயிருப்பார்கள். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை சொல்லி அநேக காரியங்கள் மூலமாய், ஓமானம் மூலமாய், உதாரணங்களின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சீசர்களோடும் ஜனங்களோடும் பேசிக்கொண்டு வந்ததை நாம் வாசிக்கலாம். அப்படியானால் முன்னாடி செல்லுறவங்க எப்பவும் முன்னாடியே இருக்க மாட்டாங்க, பின்னாடி வருவாங்க. பின்னாடி இருக்கும் எப்பவுமே பின்னாடியே இருக்க மாட்டாங்க, அவங்க முன்னாடி போவாங்க. அப்படியானால் நாம் எப்பவுமே ஜெயிக்கிறவளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருப்போம். அது அல்ல. ஒருவேளை வெற்றியும் தோல்வியும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் தான் கர்த்தர் அழைக்கிற. பாருங்க, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி அந்த வசனங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். யோவான் சாணகர் வந்தால் அவனும் அதே வார்த்தை சொல்றான், ஓ ஜனங்களே மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. ஆனால் எல்லாரும் வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் எல்லாரும் மனம் திரும்புகிறார்களா? எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது, ஆனால் எல்லாரும் வருகிறார்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் என்று சொல்லப்பட்டது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். தெரிந்து கொள்ளுகிறது பாருங்க, வெரி ஃபியூ பீப்புள் என்று சொல்லப்படும். பெரிய பெரிய கூட்டங்கள் அழைப்பாங்க. பெரிய கூட்டத்திலலாம் அதில் பாருங்க, நிறைய பேர் மாரத்தான் ஓட்டத்தில் ஓடுவாங்க. பார்த்துட்டு மாரத்தான் ஓட்டம் அதில் ஊரே ஓடும், ஒரு நாடே சத்தமே ஓடும். ஆனால் பல கிலோமீட்டர் ஓடி எல்லாரும் தளர்ந்து போயிடுவாங்க. அதில் கடைசியில் ஒரு தான் போய் சேரும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 பேர் தான் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவாங்க, லட்சக்கணக்கான பேர் ஓடுவாங்க. ஆனால் கடைசி பார்த்தா 1, 2, 3 தான் வந்து சேரும். பார்த்தீங்களா? இதில் தான் சொல்லப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும் ஓடுவார், பந்தயசாலை ஓடுவெல்லாம் ஓடுவாங்க. ஆனால் 1, 2 பேர் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ சொல்லும்போது பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பரிசு கிடைக்கணும்னு நினச்சி என்ன செய்யணும்? அந்த காரியங்களை செய்யணும். எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். எல்லாரும் செய்கிறாங்க. அப்போ அழைப்பு என்பது அது பப்ளிக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த செலெக்ஷன் என்பது வெரி ஃபியூ பீப்புள், கொஞ்சமாக தான். அப்போ அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும். அப்படிதான் அதான் ஆசீர்வாதம். பாருங்கள், ஆண்டவர் எல்லாரையும் அழைத்தார். ஒரு ராஜா இருந்தாங்க. ராஜா எல்லாரையும் அழைத்தார் கல்யாண வீட்டுக்கு. கல்யாண வீட்டுக்கு எல்லாம் அழைக்கும்போது எல்லாரும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சுனா, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் மாடு வாங்கினேன், வயல் வாங்கினேன், கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி பல சாக்கு போக்குலையும் சொல்லிட்டாங்க. கல்யாண வீட்டில் அந்த எதிர்வாள் பார்த்தா ஆட்களே இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரம், நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்களோ அபாத்திராய் போகிறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. அப்பொழுது என்ன பண்ணுற விஜயமா சொன்ன, நீ போ, வழியர்கள் போய் அங்கே எல்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு, வழியில் உட்காந்து எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி கடைசியில் பார்த்தா ஜனங்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அங்கே வரவில்லை. அழைக்கப்படாதவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அழைக்கப்பட்ட லிஸ்ட்டு நீங்கள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் வாங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். அழைத்திருக்கிறவர், முன்குறித்திருக்கிறவர், நம்மை தெரிந்திருக்கிறவர். இன்றைக்கு நம்ம பார்த்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த காலவேளையில் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் என்ன அழைச்சாங்க? அழைச்சி என்ன பிரயோஜனம்? நம்ம போகலையே.
இன்னைக்கு சத்தியமாக நம்ம எல்லாரும் சொன்னாங்க, நாங்களும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தாங்க படித்தோம், கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனால நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாம் தான் கிறிஸ்துக்கு விரோதமாக இருக்கிறாங்க. எல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்து பெரிய டிகிரி வாங்கி பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க, மினிஸ்டராக இருக்கிறாங்க, நாட்டை ஆளுகிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க? ஆனால் அவங்க கிறிஸ்தவருக்கு விரோதமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் தெரிந்தெடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நாமும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோமா? ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட் இருக்கலாம், இல்லை அழைக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கலாம். அழைத்திருக்கு நிறைய அழைத்திருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இந்த நாட்களில் அருமையானவர்களே, எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் வாங்க. பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குலத்துக்கு கொண்டும் கோத்திரத்துக்கு கொண்டுமாய் தேர்ந்தெடுத்து அவர் சீயோனுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் தான் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஜெபம் கிடைக்காம போயிடலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு மறக்கப்படலாம், இந்த உலகத்தில் நம்மை மறுக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் நீதி உள்ளவர், நமக்கு நீதி உள்ள காரியங்களை செய்வார், சரியான காரியங்களை செய்வார். உன்னை பரலோகத்தில் சேர்த்து வரையிலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளால் நிரப்புவார். அப்படினாலே இந்த கால வேளையில் அருமையானவர்களே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அழைக்கப்பட்ட அநேகராக இருக்கிறார், தெரிந்து கொண்ட ஒரு சிலர். அந்த ஒரு சிலருடைய லிஸ்ட்ல நம்ம பேர் வரணும். இன்னான் இன்னான் என்று அங்கே சீயோனுக்கு பேர் எழுதப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவராய் காணப்படும் எவனும் இரண்டாம் மரணமாய் அக்கினியில் தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய பெயர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் வரத்தக்கதாக கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த லிஸ்ட்டில் வரும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எல்லாரும் போயிடும் நினைக்கிறேன். எல்லாரும் நான் அப்படித்தான், நான் அந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த ஸ்கூலில் படித்தேன், நான் ஸ்கூலில் படித்தேன், அதனால் நான் என்னை ஆண்டவர் எடுத்து பரலோகத்துக்கு கூப்பிட்டு போய் நினைக்காதீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் வாருங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுங்கள். அப்பொழுது நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். பரலோக ராஜ்யத்தை, என்னென்றைக்கு ஜீவித்திருக்கிற ராஜ்யத்தை பெறுவீர்கள். என்னென்றைக்கு ஜீவனோடு இருக்கிற ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க இந்த நாளில் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா? எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? அழைக்கப்பட்ட லிஸ்டா இல்லை தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டா? நீங்கள் அழைத்தார். கர்த்தர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, கூட்டமாக வந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறவில்லை, கொஞ்சம் பேர் தான் பெற்றாங்க. நீங்கள் அந்த பெற்றுக்கொள்ள லிஸ்ட் இருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலங்களில் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, எல்லா ஆண்டவரே, இந்த பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒரே சோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட், அழைக்கப்பட்ட லிஸ்ட்டில் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டுகளை மாற்றுங்க. ஒரு நல்ல ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரே, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த லிஸ்ட் இருக்கீங்கன்னு சற்று யோசனை பண்ணிப்பார். நானும் ஆண்டவர் பிள்ளை தான், நானும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லாமல் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாக இவங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.